அவன் நொந்து நூடுல்ஸ் போய் பேசாமல் உட்காந்துருக்கான். February 14 வேலண்டைன்ஸ் டே. ஸோ இந்த நாளில் வந்து எல்லாருமே வந்து அவங்களோட லவ்டு ஒன்ஸோடு தான் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து அவங்க லவ்டு ஒன்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய ப்ராமிஸையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஒரு செலிபிரிட்டி ஒருத்தர் வந்து பயங்கரமாக சோகமாக இருந்துட்டு இருக்காரு இந்த ஒரு நாள். ஸோ அவர் யார் அப்படின்னா பிக் பாஸ் ஃபேம் தினேஷ் அவர்கள் தான் இப்போ வந்து கொஞ்சம் சோகமாக இருந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் ஏன்னு தெரியும். அவர் வந்து அவரோட காதல் மனைவியான ரக்ஷிதா அவர்களை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக தினேஷ் அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ தினேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நானே நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருக்கேன், என்கிட்ட வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு விஷ் பண்ணுறீங்களேப்பா, சரி பரவாயில்ல, எனக்கு தான் இந்த விஷயம் கொடுத்து வைக்கல, ஸோ மித்தவங்களுக்காவது கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கோம். அண்ட் இந்த வேலண்டைன்ஸ் டே டைமில் வந்துட்டு நிறைய பேர் நிறைய ப்ராமிசஸ் கொடுப்பாங்க. அண்ட் நிறைய விஷயங்களை உருட்டவும் செஞ்சுருப்பாங்க. என்னென்ன ப்ராமிசஸ்லாம் பண்ணீங்களோ அந்த எல்லா ப்ராமிஸுமே வந்துட்டு கீப் அப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் அதை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரூ லவ் அப்படின்ற விஷயம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ட்ரூ லவ் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் அதில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து அதை கீப் அப் பண்ணுங்கள், அதை என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்ற மாதிரி தினேஷ் அவர்கள் வந்து இங்கே சொல்லியிருந்திருக்காரு. ஸோ தினேஷ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது நான் என்னோட மனைவிக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. பட் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது ரக்ஷிதா அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த காரணத்தினால அவர் வந்து நான் ரக்ஷிதாவை இனிமேட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தினேஷ் அவர்களே டைரக்டாக சொல்லியிருந்தாரு. லவர்ஸ் டே அன்னைக்கு வந்துட்டு அவரோட ஒய்ஃப் அவர் எவ்வளவு மிஸ் பண்றாரு அப்படின்ற விஷயத்தையும் அண்ட் மித்த லவர்ஸ்க்கும் வந்து ஒரு சின்ன அட்வைஸும் இந்த இடத்துல கொடுத்திருக்காரு. ஸோ நம்ம எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் தினேஷ் அவர்கள் லைஃப்ல வந்து ரக்ஷிதா திருப்பி வராங்களா இல்லையா அப்படின்றத. அண்ட் நீங்களாம் கமெண்ட் பண்ணுங்க, இவங்க லைஃப்ல வந்து திருப்பி ஒன்னா சேர்ந்து வாழணுமா வேணாமா அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க.